பிரைஸ் தி லார்ட். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய தேவனுடைய வார்த்தை என்னென்னா, இயேசு கிறிஸ்து செய்த காரியங்கள் என்கிற தலைப்பில் நம்ம இன்றைக்கி அது தியானிக்கப்படும். தேவனுடைய வார்த்தை நம்ம தியானிக்க போகிறோம். பார்ப்போம். முதலாவது ஆதியாகமம் 3வது அதிகாரத்தில் 15வது வசனத்தை பார்ப்போம். உனக்கும் ஸ்திரீக்கும் உன் வித்துக்கும் அவள் வித்துக்கும் பகை உண்டாக்குவேன். அவர் உன் தலையை நசுக்குவார், நீ அவர் குதிங்காலை நசுக்குவாய் என்றார். தேவன் ஆதியாகமம் 3வது அதிகாரத்தில் 15வது வசனத்தை இந்த வசனத்தை தேவன் அடையாளப்படுத்துகிறார். அப்போ தேவன் என்னத்துக்காண்டி அதை அவர் சொல்கிறாரு, அவர் உன் தலையை நசுக்குவார். அப்போ எவர் அவன்கிறது இதில் பிசாசை அடையாளப்படுத்துகிறது. அவர் உன் தலையை நசுக்குவார். அப்போ ஒரு ஆள் ஒரு காரியத்தை செய்யும்படியாக இருக்குது, தலையை நசுக்கும்படியாக அங்கே தேவன் அடையாளப்படுத்துகிறார். அப்போ எந்த தலையை நசுக்க வேண்டியதாக அவர் உன் தலையை, அவனுடைய அந்த பிசாசினுடைய தலை நசுக்குவார் என்று இந்த வசனம் நம்மளுக்கு அடையாளப்படுத்துகிறது. பாப்பா, அப்போ தேவன் இந்த வசனத்தை ஏன் சொல்லணும், இதில் ஏன் சர்ப்பத்தில் இந்த காரியத்தை உரையாடும்படியாக இருக்குது பார்க்கக்கூடிய நேரத்தில், ஆதியாகமம் 2வது அதிகாரத்தில் நம்ம பார்க்குறோம். தேவன் மனுஷனும் மண்ணினால் உருவாக்கி அவனுக்குள், ஆதியாகமம் 2:7 அங்கே கொடுத்துரு, ஜீவ சுவாசத்தை தேவன் அவனுக்குள் ஊதினார். மனுஷன் ஜீவன் உள்ள ஒரு ஆத்மாவாக இருக்கிறார். அதே ஆதியாகமம் 2வது அதிகாரத்தில் 24வது வசனத்தை பார்க்கும் பொழுது, இதன் நிமித்தம் புருஷன் தன் தகப்பனையும் தன் தாயையும் விட்டு தன் மனைவியோடு இசைந்திருப்பான், அவர்கள் ஒரே மாமிசமாய் இருப்பார்கள். 25வது வசனம், ஆதாமும் அவன் மனைவியுமாகி இருவரும் நிர்வாணிகளாய் இருந்தும் வெட்கப்படாது இருந்தார்கள். இந்த வசனத்தை நம்ம தியானத்தில் எடுக்கும் பொழுது, இதன் நிமித்தம் புருஷன் தன் தகப்பனையும் தன் தாயையும் விட்டு தன் மனைவியுடன் இசைந்திருப்பான், அவர்கள் ஒரே மாமிசமாக இருப்பார்கள். நம்ம தேவனுடைய வார்த்தை அங்கே தியானிக்கும் பொழுது ஆண்டவர் அங்கே சொல்கிறாரு, இந்த வசனத்தை சொல்லிக்கிட்டு அதுக்கு கீழே வசனம் சொல்லி, அவர்கள் நிர்வாணிகளாக இருந்தாலும் வெட்கப்படாது இருந்தார்கள். அவர்கள் நிர்வாணத்தன்மைக்குள் இருந்திருக்கிறார்கள். அதனால் அவங்களுக்குள்ளால எது இல்லையா, நிர்வாணத்தன்மை இல்லை. நம்ம ஆதியாகமம் 3வது அதிகாரத்தில் நம்ம தியானத்தில் எடுக்கும் பொழுது 7வது வசனம் அதுக்கு முன்னாடி உள்ள பார்த்தோன்னா இருக்கும். அவர்கள் இருவருடைய கண்களும் திறக்கப்பட்டது, அவர்கள் நிர்வாணிகள் என்று தாங்களே அறிந்து கொண்டார்கள். அப்போ இந்த 2 வசனத்தை நம்ம தியானத்துக்கு உள்ளார கொண்டு வரும் பொழுது, பழத்தை திங்கிறதுக்கு முன்னாடி அவர்கள் நிர்வாணிகளாக இருந்தால் வெட்கமில்லை, பழத்தை அவங்க புசித்த உடனே அவங்களுக்குள்ளார ஒரு தன்மை வருது, அவங்களுக்குள்ள தாங்க நிர்வாணிகள் என்று அறிந்து. அப்போ அவங்க பழத்தை புசிக்கிறதுக்கு முன்னாடி அவங்களுடைய ஸ்திதி எப்படி இருந்தது, பழத்தை புசித்தவுடன் அவங்களுடைய ஸ்திதி எப்படி இருந்தது, இந்த 2 நம்ம பார்க்கும் பொழுது, அவங்க பழத்தை திங்கிறதுக்கு முன்னாடி, அதாவது அவங்க பழத்தை புசிக்கிறதுக்கு முன்னாடி அவங்களுக்கு உள்ளால் ஒரு ஜீவன் இருந்திருக்குது. பழத்தை அவங்க புசித்த உடனே அவங்க நிர்வாணின்னு தெரிஞ்சது. அவங்க நிர்வாணின்னு தெரிந்திருக்குன்னா அவங்களுக்கு உள்ளே இருந்து ஒரு ஜீவன் வெளியில் போயிருக்குது. நம்ம ஏற்கனவே நம்ம ஜீவனங்கிற இந்த வீடியோவில் அதை போட்டிருக்கிறோம். அது ஜீவனை பற்றியுள்ள காரியங்கள்னு நம்ம அதில் தியானத்தில் வந்திருக்கு. புசிக்கிறதுக்கு முன்னாடி நிர்வாணிகளாக இருந்திருக்கிறாங்க. தேவன் அந்த வசனத்தை எதுக்கு இந்த வசனத்தை நம்ம திருப்பி பார்க்குறோம் அப்படிங்கிற நேரத்தில், தேவன் அந்த 24வது வசனத்தில் சொல்லும் பொழுது, அவர்கள் இருவரும் ஒரே மாமிசமாக இருப்பார்கள். இது முதல் புருஷன் தன் தகப்பனையும் தன் தாயையும் விட்டு தன் மனைவியுடன் இசைந்திருப்பான், அவர்கள் இருவர் ஒரே இதில் அடையாளப்படுத்தக்கூடியது யாரை தேவன் அடையாளப்படுத்துகிறார்? இது முதல் புருஷன் தேவன் என்று சொல்லக்கூடிய அந்த வார்த்தை. அப்போ இதில் புருஷன் யார்? அதான் நம்மளுக்கு அதான் நம்ம தியானத்துக்குள்ளே வரக்கூடிய தேவனுடைய வார்த்தைங்க. அப்போ இந்த புருஷன் தேவன் யாரை அடையாளப்படுத்துகிறார்? அந்த வார்த்தை நம்ம தியானத்துக்குள்ளால் கொண்டு வரும் பொழுது, அதே ஆதியாகமம் 3வது அதிகாரத்தில் 15வது வசனத்தை, அவர் உன் தலையை நசுக்குவார். அப்போ யாருடைய தலையை நசுக்க வேண்டியதாக இருக்குது? அதே நம்ம கூட ஒரு இதை பார்க்கக்கூடிய நேரத்தில் காயின் ஆபேல் இருக்கிறாங்க. முதல் தலைமுறை அங்கே உள்ள வருது. காயின் ஆபேல். ஆபேல் தேவனுக்கு அடுத்த காரியத்தை அவன் செய்துக்கிட்டு இருந்தான். காயின் அவன் தேவனுக்கு அடுத்த இல்லாத ஒரு காரியத்தை அவன் செய்துட்டு இருந்தான். அப்போ அங்கே நடக்குது, ஆபேல் தேவனுக்கு இஷ்டமான ஒரு மகனாக இருக்கிறான், காயின் இஷ்டம் இல்லாதவன். அப்போ அதில் என்ன நடக்குதுன்னா, அந்த காயின் ஆபேலை கொலை செய்யும்படியாக இருக்குது. அப்போ காயினுக்கு யார் சொல்லி கொடுத்தது அந்த ஆபேலை கொல்லுறதுக்கு? யார் அங்கே பாடம் நடத்தினது? அங்கே இருந்தது ஆதாம், ஏவாள், அடுத்தது அவங்களுடைய தலைமுறைகள், அவங்களுடைய. அப்போ யார் அவனுக்கு பாடம் நடத்தினது கொல்லும்படியாக?
அப்ப இதெல்லாம் நம்ம உள்ள போகும் பொழுது, அவங்களுக்கு உள்ள இருக்கக்கூடிய ரோமர் 7வது அதிகாரத்துல 20வது வசனத்தின்படி, அவர்களுக்கு உள் வாசமா இருக்கிற பாவம். அப்ப ஒரு மனுஷனுக்குள்ளால, அவன் ஏதேன் தோட்டத்திலிருந்து வெளியில வந்த மனுஷனுக்குள்ளால எந்த தன்மை அவனுக்குள்ளால இருக்குதாம்? 1 யோவான் 2வது அதிகாரத்துல 15, 16 நம்ம 17 தியானத்துக்குள்ளால வரும்பொழுது, உலகத்திலும் உலகத்தில் உள்ளவைகளும் அன்பு கூறாதிருங்கள். ஒருவன் உலகத்தில் அன்பு கூர்ந்தால் அவனிடத்தில் பிதாவின் அன்பு இல்லை. ஏனெனில் மாம்சத்தின் நிச்சயம், கண்களின் நிச்சயம், ஜீவனத்தின் பெருமையாகிய உலகத்தில் உள்ளவைகள் எல்லாம் பிதாவினால் உண்டான, அவைகள் உலகத்தினால் உண்டானவை. அப்ப அந்த ஒரு ரோமர் 7:20 படி ஒரு பாவம் அவர்களுக்குள் வாசமாயிருக்கிறது. அந்த பாவம் எப்படிப்பட்ட ஒரு தன்மையா இருக்குதான்? மாமிசத்தின் இச்சை, கண்களின் இச்சை, ஜீவனத்தின் பெருமைகள். இந்த தன்மை ஒரு மனுஷனுக்குள்ளால இருந்து ஆளுகை பண்ண முடியாது. அதனால தான் அங்க வசனம் சொல்லுது, பாவம் என்கிற இந்த காரியங்கள் அவர்களுக்குள் ஆளுகை பண்ணுகிறது. அப்ப இந்த தன்மை அவங்களுக்குள்ளால இருக்குதுன்னா, அதே ரோமர் 7வது அதிகாரத்துல 20, 21 ஜீவன் கொடுக்கிறது. அதாவது அந்த இரத்தத்துல ஒரு தன்மை இருக்குது. எப்படிப்பட்ட தன்மை இருக்குதுன்னா, கண்களின் இச்சை, மாம்சத்தின் இச்சை, ஜீவனத்தின் பெருமைகள் நிறைந்திருக்கக்கூடிய அந்த இரத்தத்துல அதுக்கு ஒரு ஜீவனும் அங்க இருக்குது. அப்ப ஏன் ஆபேல கொல்லும்படியா இருக்குது? அப்ப காயினுக்கு உள்ள இருக்குது. காயினுக்கு யார் பாடம் நடத்தினது? ஹூ டோல்ட் ஹிம் டு ஜஸ்ட் டு கில் ஹிம்? ஹூ டோல்ட்? அத நம்ம இமேஜின் நம்ம உள்ள தேவ வசனத்துக்குள்ளால வரும்பொழுது, அதாவது அவனுடைய ரத்தம் மீன்ஸ் எல்லாருடைய ரத்தமும் ஒண்ணுதான். அப்போஸ்தலர் நம்ம பார்த்துருக்கிறோம் ஆல்ரெடி. சகல ஜாதியான மாம்சத்தையும் அப்படி தேவன் அங்க சொல்லியிருக்கிறார் அப்போஸ்தலரா. எல்லாமே ஒரே வகையான ஜாதி இருந்த ரத்தத்தால் தேவன் உருவாக்கி இருக்கிறார். அப்ப அந்த தன்மை நம்ம உள்ள வரும்பொழுது, அப்ப என்ன நடக்குது? இந்த தன்மைகள் கண்களின் நிச்சயம், மாம்சத்தின் ஜீவனத்தின் அடங்கி இருக்கக்கூடிய அந்த இரத்தத்துல ஜீவன் இருக்குது. அது ஜீவன் இருக்கிறதுனால அவன் இந்த பாவத்தை செய்யும்படியாக வருது. ஒரு மனுஷனுக்குள்ளால எதனால பாவம் ஆளுகை பண்ணுது? ஒரு மனுஷனுக்குள்ளால பாவம் ஆளுகை பண்ணுது. பாவம் ஆளுகை பண்ண காரணம் அவனுக்கு உள்ள இருக்கக்கூடிய இரத்தத்துல ஜீவன் இருக்குது. அந்த ஜீவன் யாருடையது? அது நம்மளும் கண்டுபிடிக்கணும். அப்ப நம்ம பார்க்கக்கூடிய நேரத்துல அடுத்த வசனங்கள் நம்மளுக்கு போதிக்குது. அப்ப எப்படிப்பட்ட ஒரு ஸ்திதியில இருக்கிறோம்? என்ன ஸ்திதியில நம்ம இருக்கிறோம்? ஏன் இது அப்படி நம்ம தியானத்துக்குள்ளால கொண்டு வரும் பொழுது, அங்க பார்க்குறோம் இதெல்லாம் நம்மளுடைய இரத்தத்துல இருக்குதுன்னு அங்க அடையாளப்படுத்தியிருக்கிறது. அப்ப ஏதேன் தோட்டத்துல தேவன் அந்த பழத்தை புசிப்பதற்கு முன்பு தேவன் சொல்லக்கூடிய வார்த்தை, இது முதல் புருஷன் தன் தகப்பனையும் தன் தாயும் விட்டு தன் மனைவியுடன் இசைந்திருப்பான், அவர்கள் ஒரே மாம்சமாய் இருப்பார்கள் அப்படின்னு அங்கே தேவனுடைய வார்த்தை அங்கே வருது. இன்னொரு வசனத்தை நம்ம உள்ளே கொண்டு வருவோம். எபிரேயர் 7வது அதிகாரத்தில் 9வது வசனம் 10வது வசனத்தை நம்ம பார்ப்போம். அன்றியும் மெல்கிசேதேக்கு ஆபிரகாமுக்கு எதிர்கொண்டு போன போது லேவியானவன் தன் தகப்பனுடைய அறையில் இருந்தபடியால் தசமபாக வாங்கிற அவனும் ஆபிரகாமின் மூலமாய் தசமபாகம் கொடுத்தான் என்று சொல்லலாம். இந்த வசனம் நம்மளுக்கு சொல்லக்கூடியது 9வது வசனத்துல, லேவியானவன் தன் தகப்பனுடைய அறையில் இருந்தபடியால். ஆபிரகாம் கொடுக்கிறது, மெல்கிசேதேக்கு கொடுக்கிற, காணிக்கை கொடுக்கிறது யாரு? ஆபிரகாம். ஆனா தேவன் சொல்லக்கூடியது, யாரும் உள்ள இருந்திருக்கிறாங்க ஆபிரகாமுக்குள்ளால, இடுப்புக்குள்ளால லேவியனும் உள்ள இருந்திருக்கிற. அப்போ தேவன் மனுஷனை சிருஷ்டிக்கும் போது ஆதாம் ஏவாள் அப்படின்னு பார்க்குறோம். ஆனால் உலக தோற்ற முதலே தேவனுக்கு தம்முடைய கிரியைகள் எல்லாம், அப்போ எல்லாரும் எங்கே தான் இருந்திருக்கிறாங்க? அப்போ ஆதாம் ஏவாளை உருவாக்கும் பொழுது எல்லாரும் இந்த உலகத்தையும் தேவன் அதுக்கு உள்ள வைத்து தேவன் உருவாக்கி இருக்கிறார். இப்போ பார்ப்போம், அதே ஆதியாகமம் 2வது அதிகாரத்தில் வந்துடும். இதன் நிமித்தம் புருஷன் தன் தகப்பனையும் தன் தாயும் விட்டு தன் தகப்பனையும் தன் தாயும் விட்டு மனைவியுடன் இசைந்திருப்பான், இவர்கள் இருவரும் ஒரே மாமிசமாய் இருப்பார்கள். அப்போ இந்த ஒரே மாமிசம் தேவன் அடையாளப்படுத்துறது யார்? அது அந்த புருஷன் யார்? அதை நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். தேவன் சொல்லக்கூடிய இவ்வளவு வசனங்கள் நம்ம தியானித்து அப்படியே கொண்டு வந்தோம். அப்போ அதில் சொல்லக்கூடிய வசனங்கள் புருஷன் யார், அதான் நம்மளுக்கு அதில். அப்போது புருஷன் யாருன்னு சொல்லிட்டு கீழே சொல்கிறார் தேவன், அவர்கள் இருவர் நிர்வாணிகளாக இருக்கும்படியாக இருக்குது. அப்போ தேவன் சிருஷ்டித்த மனுஷனை பார்த்து சொல்கிறாரு, நீங்கள் நிர்வாணிகளாக இருக்கிறார். அவர்கள் நிர்வாணிகள் தான், வெட்கமே இல்லை சொல்கிறார். தேவன் யாரை உள்ள வைத்திருக்கிறார்? ஒரு புருஷனை வச்சு சொல்கிறார். அந்த புருஷன் யார்? எபேசியர் 1வது அதிகாரத்தில் 23வது வசனத்தை பார்ப்போம். எல்லாவற்றையும் எல்லாவற்றாலும் நிரப்புகிறவருடைய நிறைவாகிய
சரீரமான சபைக்கு அவரை எல்லாவற்றிற்கும் மேலாக தலையாக தந்தருளினார். இப்போ யாரை தேவன் தலையாக தந்திருக்கிறாரு? அவருடைய குமாரனை தலையாக தந்திருக்கிறார். எப்படியா? எல்லாவற்றையும் எல்லாவற்றினாலும் எல்லாவற்றை நிறைவாய் சரீரமான சபைக்கு அவரை எல்லாவற்றின் மேலே தலையாக தந்தருளினார். அப்போ தலை தேவன் அடையாளப்படுத்துகிறார். அதே 3:15 நான் பார்க்குறோம், உனக்கும் ஸ்திரீக்கும் உன் வித்துக்கும் அவளுக்கும் அவர் உன் தலையை நசுக்குவார். காயின் ஆபேல் பார்க்கக்கூடிய நேரத்தில் காயின் ஆபேலை கொல்லுறான். அங்கே யார் ஆளுகை பண்ணும்படியாக இருக்குது? அப்போ எப்படிப்பட்ட வசனங்கள் தேவன் உள்ள மறைமுகமாக அடையாளப்படுத்தியிருக்கக்கூடிய பார்க்கக்கூடிய நேரத்தில் ஒரு தேவன் ஆதாம் ஏவாளை உருவாக்கிக்கிட்டு ஆண்டவர் சொல்றார், இது முதல் புருஷன் தன் தகப்பனையும் தன் தாய்மையும் தன் மனைவியுடன் அவர்கள் ஒரே மாமிசமாக இருப்பார்கள். பழத்தை புசிக்கிறதுக்கு முன்னாடி அவங்களுக்குள்ளால நிர்வாணத்தன்மை இருந்தது தோணலை. பழத்தை புசித்த உடனே அவங்களுக்குள்ள ஒரு நிர்வாணத்தன்மை தாங்கள் நிர்வாணிகள் என. அப்புறம் நம்ம பார்க்குறோம் 2 கொரிந்தியர் 5வது அதிகாரத்தில் 3வது வசனத்தை தரித்து கொண்டவர்களானால் நீங்கள் நிர்வாணிகள் அல்ல. அதே கலாத்தியர் 3வது அதிகாரத்தில் 24வது வசனத்தை நம்ம பார்க்கும் பொழுது, அப்போ இதெல்லாம் நம்ம தியானத்துக்குள்ளால கொண்டு வரும் பொழுது எப்படி தேவன் அடையாளப்படுத்துகிறாரு? ஒரு நிர்வாணத்தன்மை, அந்த நிர்வாணத்திற்கு உரியவர் போயிட்டாரு. அந்த நிர்வாணத்தை மறைக்க ஒருவர் இருந்தார், உள்ளே இருந்திருந்தார், அவர் போயிட்டார். அதனால் அவர்களுக்குள் நிர்வாணத்தன்மை வந்தது. ஆதியாகமம் 2வது அதிகாரத்தில் நம்ம பார்த்துருந்தோம், எப்படி அவர்கள் என்னதான் தேவன் சொல்லக்கூடியது எப்படி சொல்லியிருக்கிறார் தேவன். அப்பொழுது இதன் நிமித்தம் புருஷன் தன் தகப்பனையும் தன் தாயும் விட்டு தன் மனைவியோடே சேர்ந்திருப்பான், அவர்கள் ஒரே மாமிசமாய் இருப்பார்கள். அப்போ தேவன் ஏதேன் தோட்டத்திலிருந்து வெளியில் வந்த நம்மளை, ஏதேன் தோட்டத்தில் வெளியில் வந்து நம்ம ஒரு நிர்வாணத்தன்மையில் வந்து இருந்துடும். அதாவது உலகத்துக்கு அடுத்தது மாமிசத்துக்கு அடுத்தது நிறைந்ததாக 1 யோவான் 2வது அதிகாரத்தில் இப்போ தான் பார்த்தோம். கண்களின் நிச்சயம் மாம்சத்தின் ஜீவனத்தின் பெருமைகள் அடங்கியுள்ள இந்த மாமிச சரீரம். ஆதியாகமம் 3வது அதிகாரத்தில் 7வது வசனம், அவருடைய கண்கள் திறக்கப்பட்டது. அந்த கண்கள் திறந்ததுனால மனுஷனுக்குள்ளால எது பூரணமாயிட்டுன்னா, கண்களின் நிச்சயம் மாம்சத்தின் நிச்சயம் ஜீவனத்தின் பெருமைகள் எல்லாம் பூரணமான ஒரு சரீரமாகிய சபையாக இருக்கிறான். இப்போ இதுக்கு தலையாட்டி யார் இருக்கிறா? பழத்தை தின்றதுக்கு முன்னாடி அப்பா உருவாக்குனது எப்படியா? தகப்பன் உருவாக்குனது எப்படி? கண்களின், அதாவது அந்த புருஷன், அதாவது உள்ள இருந்த அந்த கிறிஸ்துவாகிய ஜீவன் தலையாக இருந்திருக்கிறார். அவருடைய குமாரன் தலையாக இருந்திருக்கிறார். தேவன் உருவாக்கின அந்த சரீரமாகிய சபைக்கு தலையாக இருந்தவர் யாரு? குமாரன். எப்போ தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாமல் அதாவது பிசாசினுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து அந்த பழத்தை புசித்தாங்களோ, அப்பொழுதே அவங்களுக்குள்ளால் எது உயிர் கொள்ளும்படியாக இருக்குது? பாவம் உயிர் கொண்டது. அப்படி பாவம் என்னது? பாவம் உயிர் கொண்டு விட்டது. பாவம் உயிர் வந்ததுனால அவங்களுக்குள்ளால் அந்த இரத்தத்தில் உள்ள ஜீவனில் அவ்வளோ வல்லமை வந்தது. இப்போ யார் போயிட்டா? இப்போ யார் தலையாயிட்டா? தேவன் உருவாக்கின ஒரிஜினல் சபை. ஆதியாகமம் அதே 2வது அதிகாரத்தில் அதுதான் தேவனால் உருவாக்கப்பட்ட சபை. அந்த சபை, அதாவது தேவனால் உருவாக்கப்பட்ட அந்த ஸ்திரீயாகிய சபைக்கு தலையாக யார் இருந்தார்? கிறிஸ்துவாகிய தேவன், அதாவது கிறிஸ்துவாகிய அவருடைய குமாரன் இருந்திருந்தார். எப்போ தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாமல் நம்ம அந்த தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாமல் அந்த பழத்தை நம்ம புசித்தோமோ, அந்த நேரம் நம்மளுக்கு யார் தலையாக வந்து விட்டான்? அந்த பிசாசானவன் தலையாக வந்து விட்டான். இப்போ யார் சரீரமாகிய சபைக்கு தலையாக இருக்கிறார்? காயின் ஆபேலை கொல்லதுக்கு காரணம் அவனுக்கு உள்ளிருந்த அந்த பிசாசினுடைய ஆளுகை தன்மை. இடம் கொடுத்தது யாரு? காயின். அவன் என்ன பண்ணியிருக்கிறான்? உள்ளே வந்து அந்த ஆளுகை தன்மையை எடுத்துக்கொண்டான். அதனால் அங்கே ஒரு ஆளுகை வர்றதுனால அப்போ பாவம் என்னது? பாவம் உயிர் கொண்டது. காயின் ஆபேலை கொல்லும்படியாக அந்த பாவம் என்ன? உயிர் பெற்றது, உயிர் கொண்டது. அப்போ காயின் நம்ம பார்க்கக்கூடிய நேரத்தில் அந்த தன்மை வந்ததுக்கு காரணம் அவங்களுக்குள். அப்போ ஏதேன் தோட்டத்தில் தேவன் உருவாக்கின சபை, அதுதான் ஏதேன் தோட்ட சபை. அதுதான் அவருடைய மணவாட்டியாகிய சபை. அந்த மணவாட்டியாகிய சபைக்கு தலையாக இருந்தவர் யாரா? அவருடைய குமாரனாகிய கிறிஸ்து தலையாக இருந்திருந்தார். தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாத நிமித்தம், அந்த ஜீவன் அவர்களை விட்டு போனது நிமித்தம், நிர்வாணத்தன்மை அவர்களுக்குள் தெரிந்தது நிமித்தம் எல்லாம் என்ன நடக்குது? இப்போ தலையாக இருக்கிற அந்த பிசாசானவன் தலையாக இருக்கிறான். இப்போ நம்மளுடைய ஹெட்டிங் என்ன பார்த்துட்டு இருக்கிறோம்? இயேசு கிறிஸ்து செய்த காரியங்கள். அப்போ தலையாக யார் இருக்கிறா? இப்போ பிசாசு. ஆண்டவர் என்ன சொல்றார்? ஆதியாகமம் 3வது அதிகாரத்தில் 15வது வசனம் சொல்லக்கூடியது, உனக்கும் ஸ்திரீக்கும் உன் வித்துக்கும் அவள் வித்துக்கும் பகை உண்டாக்குவேன், அவர் உன் தலையை நசுக்குவார்.
இப்போ எபேசியர் 1வது அதிகாரத்தில் 23வது வசனத்தை நம்ம பார்த்தோம். அவர் இப்போ திரும்ப யாராயிட்டார்? இப்போ தலையாக அவர் நம்மளுக்கு அவருடைய குமாரனை தந்து விட்டார். எப்படி தேவன் இதை நடத்தியிருக்கிறார்? அப்போ தலையாக இருந்த பிசாசை தேவன் சனகரிப் சங்கத்திலிருந்து கொல்கொதா மேடு வரைக்கும் தேவன் நடந்த ஆக்கினையின் மூலம் அந்த அவ்வளவு ஆக்கினை அடைந்திருக்கிற என்னுடைய நான் அடைய வேண்டிய ஆக்கினையை அவருடைய குமாரனுக்கு செலுத்தி அவருடைய நீதி, அதாவது பரிசுத்தத்தை எனக்கு தந்திருக்கிறார். நான் அதை விசுவாசிக்கிறேன். அப்போது அவர் அந்த சரீரமாகிய சபையை அவர் மீட்டெடுத்து விட்டார். பிதாவாகிய தேவன், அதான் அப்போஸ்தலர் 20:28 பார்ப்போம். ஆகையால் உங்களை குறித்தும் தேவன் தம்முடைய சுய இரத்தத்தினாலே சம்பாதித்து கொண்ட தமது சபையை மேய்ப்பதற்கு பரிசுத்த ஆவி உங்களை கண்கண்களாக வைத்த மந்தை முழுவதையும் குறித்து எச்சரிக்கையாயிருங்கள். அப்போ அவருடைய சுய இரத்தத்தினாலே சம்பாதித்து கொண்ட சபை. அப்போ இந்த சபையை நம்ம பார்க்கக்கூடிய நேரத்தில் தேவன் என்ன செய்திருக்கிறார்னா அவருடைய சுய இரத்தத்தினாலே சம்பாதித்த சபை. அப்போ எப்படியா இந்த பிசாசானவன் அதாவது தேவன் உருவாக்கின சபை, அதாவது அவருடைய குமாரனாகிய கிறிஸ்துவை, அதாவது அவருடைய குமாரனாகிய கிறிஸ்துவை தலையாக வைத்து அந்த சரீரமாகிய சபையை தேவன் உருவாக்கி இருக்கிறாரு. அந்த சபை தேவனுடைய வார்த்தைக்கு விட்டுக்கிட்டு பிசாசினுடைய வார்த்தைக்கு அவங்க கீழ்ப்படிந்ததுனால அவங்களுக்கு தலையாக இருந்த கிறிஸ்து அவங்கள விட்டு போயிட்டாரு. திருப்பி என்ன நடக்குது? இப்போது எபேசியர் 1:23 படி அந்த இழந்து போன அந்த சபையை தேவன் அவருடைய இரத்தத்தை சிந்தி, அதாவது அவருடைய இரத்தத்தை சிந்தி நம்ம எல்லாரையும் அவருடைய சரீரமாக இயேசு என்கிற சரீரமாகிய சபையில் நம்மை இணைத்து கொண்டார். சபையில் நம்மை இணைத்து கொண்டார். அந்த சரீரம் அதுதான் எனது அப்போ அதிகாரம் 2வது அதிகாரத்தில் 24 அதுதான் தேவன் உருவாக்கின சபை. அந்த இழந்த சபையை தேவன் அவருடைய குமாரனை கொண்டு திருப்பி அவருடைய அதாவது அவருடைய மணவாட்டியாய் சபையை நம்மை ஏற்று கொண்டு விட்டார். இதுதான் நம்மளுடைய விசுவாசம். அப்போ அவர் செய்திருக்கிறார். நான் அதை விசுவாசிக்கும் பொழுது அது என்னில் பூரணமாகிறது. அதாவது அவருடைய சரீரமாகிய சபை. ஒரு மனிதர் படிப்போம் ஒரு வசனத்தை, ரோமர் 5வது அதிகாரத்தில் 12வது வசனத்தை பார்ப்போம். இப்படியாக ஒரே மனுஷனாலே பாவமும் பாவத்தினாலே மரணமும் உலகத்திலே பிரவேசித்தது போலவும் எல்லா மனுஷரும் பாவம் செய்தபடியால் மரணம் எல்லாருக்கும் வந்தது போலவும் இதுவும் ஆயிற்று. அப்போ ஒரே நீதி தான் அவருடைய குமாரனை வைத்து நம்மளுக்கு ஒரு மீட்பை உண்டாக்க வேண்டும். அதுதான் தேவ நீதி. அந்த நீதியை நம்ம விசுவாசிக்கணும். அது எப்படி? ஒரு மனுஷன் பாவம் பண்ணால் அது எல்லாருக்கும் இந்த பூமியில் உள்ள அதாவது இருந்து ஆதாமில் இருந்து இசட் வரைக்கும், ஏலேருந்து இசட் வரைக்கும், அவங்களிருந்து கடைசி வரைக்கும் உள்ளவங்களுக்கு தான் அந்த பாவம் மரணங்க ரோமர் 8வது அதிகாரத்தின்படி 2வது வசனத்தில் பாவ மரணங்க பிரமாணத்தினால் அவர்கள் கட்டப்பட்டு விட்டார்கள். இப்படிப்பட்ட ஒரு ஸ்திதியில் நான் இருக்கக்கூடியனா தேவன் சொல்கிறாரு. அப்போ ஒரு மனுஷன் கீழ்ப்பட எல்லாருக்கும் ஆக்கினைக்கு எதுவான தீர்ப்பு வந்தேன்னா அப்போ ஒருவருடைய கீழ்ப்படிதனாலே எனக்கு நீதி ஆகுது. அதான் அவருடைய குமாரனாய கிறிஸ்து. அப்போ அவர் என்ன பண்ணாராம்? நான் அடைய வேண்டிய ஆக்கினை அவர் அடைந்து எனக்கு அவருடைய மீட்பை எனக்கு தேவன் தந்திருக்கிறார். இதை நான் விசுவாசிக்கிறதுக்கு அவரை நான் அறிய வேண்டியதாக இருக்குதா. அவருடைய சரீரமாகிய சபையில் இணைப்பதற்கு அவரை பற்றி நான் அறிய வேண்டியதாக இருக்குது. இதுதான் தேவன் நடத்தக்கூடிய விதங்கள். அப்போ எப்படி என்னை மீட்டிருக்கிறார்? அந்த தலையை, அதாவது அவருடைய சரீரமாகிய சபை, ஏதேன் தோட்டத்தில் இழந்து போன சபையை படிப்பு வசனம் வெளிப்பாடுல 3வது அதிகாரத்தில் 10வது வசனத்தை பார்ப்போம். நம்ம சிறைப்படுத்தி கொண்டு போகிறவன் சிறைப்பட்டு போவான், பட்டயத்தினாலே கொல்லுகிறவன் பட்டயத்தினாலே கொல்லப்பட வேண்டும், பரிசுத்தவன்களுடைய பொறுமை விசுவாசம் இதிலே விளங்கும். அப்போ சிறைப்படுத்தி கொண்டு வந்து விட்டான். அதாவது ஏதேன் தோட்டத்திலிருந்து நம்மளை அவன் எப்படி சிறைப்படுத்தி கொண்டிருக்கானா அதாவது மாமிசத்தில் ஜீவனை கொடுத்து மாமிசத்தில் வல்லமையை கொடுத்து நம்மை சிறைப்படுத்தி கொண்டு வந்து விட்டான். நம்மைங்கிறது உள்ளார்ந்த மனுஷனை அடையாளப்படுத்தக்கூடிய காரியமாக இருக்கிறது. அப்போ நம்ம இப்போ எங்கே இருக்கிறோம்? அப்போ இதெல்லாம் இப்படிப்பட்ட ஒரு தன்மையில் இருந்த தேவன் அவருடைய குமாரனை அனுப்பி அப்போ தலையாக இருப்பு யார்கிட்ட? அது ஏதேன் தோட்டத்தை வெளியில் வந்து நம்மளுக்கு அந்த பிசாசு தலையாயிட்டான். அப்போது அவருடைய குமாரனை அனுப்பி அந்த தலையை அழித்திருக்கிறார். அதாவது மாமிசத்தின் கிரியைகள் என்கிற அந்த பிசாசினுடைய தலையை அழித்து திருப்பி யாரை நம்மளுக்கு தலையாக தந்துட்டாரு? அவருடைய குமாரனை கிறிஸ்து திருப்பி நம்மளுக்கு யாரை தந்துரு? தலையாக தேவன் தந்துருக்கலாம். அப்போ இயேசு கிறிஸ்து செய்த காரியங்கள் என்கிற தலைப்பில் நம்ம பாகம் ஒன்றாக நம்ம பார்த்துருக்குறோம். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. அல்லேலூயா.